சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் சென்றிருக்காரு ரஜினி. இதைத் தொடர்ந்து அமீர்கான் இந்த படத்தில் கேமியா ரோலில் நடிப்பதாக சொல்லப்படுது. இதனையடுத்து ரஜினி பற்றி அமீர்கான் பழைய பேட்டி ஒன்றில் பேசிய விஷயங்கள் இப்போ இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கா, அப்படி என்னதான் பேசியிருக்காரு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது ஜெய்ப்பூரில் நடைபெற்று வருது. இதற்காக ரஜினி நேற்று ஜெய்ப்பூருக்கு சென்றிருக்காரு. அங்கு சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாகவும் மீண்டும் வடக்குழு சென்னைக்கு திரும்புவாங்களாம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் வரை கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறும் என தெரிய வருது. ரஜினியின் படங்களிலேயே பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் அதிக அளவில் நடிப்பது இதுவே முதல் முறையாக கூட இருக்கலாமா. அந்த அளவிற்கு மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இந்தி என பல மொழியை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. சத்யராஜ், ஷவுபின் ஷாகர், உபேந்திரா ஆகியோர் இந்த படத்தில் நடித்து வரும் நிலையில பாலிவுட் திரையுலகின் மிக பெரும் நடிகரான அமீர்கான் கூலி படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்திய அளவில் பிரபலமான அமீர்கான் ரஜினியோட கூலி படத்தில் இணைந்து நடிக்க இருக்கார் என்ற செய்தி ரசிகர்களை குஷியில் ஆழ்த்திருக்கு. ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னுமே வெளியாகலை. இருப்பினும் அமீர்கான் இந்த படத்தில் நடிப்பது உறுதி என்றும் ஜெய்ப்பூரில் நடைபெறும் படப்பிடிப்பில் அமீர்கானும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது. இந்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு ரஜினியை நேரில் சந்தித்தது பற்றி அமீர்கான் பேசிய விஷயங்கள் தற்போது வைரலாயிட்டு வருது. மும்பையில் ஒரு ஹோட்டலில் ரஜினி தங்கியிருப்பதை அறிந்து கொண்ட அமீர்கான் அவரை சந்தித்து ஹலோ சொல்வதற்காக அங்கு சென்றிருக்காரு. ரஜினியை சந்தித்து ஒரு 5 நிமிடம் உரையாடி விட்டு வரலாம் என நினைத்த அமீர்கான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ரஜினியோட உரையாடி இருக்காரு. தன் திரைப்பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ரஜினி அமீர்கானிடம் சொல்லினாராம். அதனால அவருக்கு நேரம் போனதே தெரியலையாம். தனக்கு இருந்த வேலைகளையும் விட்டுட்டு ரஜினியுடன் உரையாடியதாக அமீர்கான் தெரிவிச்சிருக்காரு. இவரின் இந்த பேட்டி தான் தற்போது இணையத்தில் வைரலாயிட்டு வருது. மேலும் பல வருடங்கள் கழித்து நம்ம அமீர்கானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இது தமிழ் சினிமாவுடைய ஒரு மிக பெரும் உச்சம் என்று தான் சொல்ல வேணும். கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் பல வருட சாதனையை இப்போ நிகழ்த்திட்டு வராரு. அது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. மேலும் பல ஆச்சரியங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினியோட பிறந்த நாளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.